டேஸ்டியான அவரைக்காய் உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது நம்ம பட்டுக்குட்டீஸோட ஃபேவரட்டாக மாறிடும். ஒரு குட்டி கிளாஸில் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, அதே அளவு துவரம்பருப்பு ரெண்டையும் போட்டுட்டு 4 வரமிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்த சாப்பரை இன்றைக்கி தட்டி எழுப்பியாச்சு. காய்கறியை கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இப்போ நம்ம சாப்பரில் போட்டு 2 உருட்டி எடுத்தால் நம்ம காய்கறி நல்லா பொடியாக வந்துடும். அப்படியே இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு, ஒரு பிஞ்ச் சக்கரை, மஞ்சத்தூள் இது நல்லா கொதிச்சதும் இதில் அவரைக்காய் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு தண்ணி வடிச்சிடலாம். இந்த சைடு மிக்ஸி ஜாரில் பருப்பு மிளகாவோட கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து கருகரன்னு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை அப்படியே இட்லி தட்டில் போட்டு 10 நிமிஷம் ஃபாஸ்ட் ஃப்ளேம், 10 நிமிஷம் ஸ்லோ. பருப்பு வெந்ததுமே ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் 2 திருப்பி எடுத்துட்டா மணல் மாதிரி வந்துடும். இப்போ எண்ணெய் காய வச்சு வரமிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு உதிர்த்து விட்டு பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். பெருங்காயத்தூள், உப்பு இதோட கொஞ்சம் பார்த்து சேர்த்துப்போம். இது நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகட்டும். கடைசியாக காய் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் மறுபடியும் நல்லா பெரட்டி எடுத்துடலாம். நம்மளோட அவரைக்காய் உசிலி ரெடி.